உனக்காக பொருந்தேனே எனதழகா. டாடி வர சொல்லியிருந்தீங்களா? செல்வி அக்கா சொன்னாங்க. ஆமாமா, பிஸியா இருக்கேன் என்ன? டாடி இது என்ன கேள்வி? உங்களுக்கே தெரியும் இந்த டைம்ல பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்கன்னு. சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்காக கூப்பிட்டீங்க? ஒன்னும் இல்லம்மா பிரியா, என் ஃப்ரெண்டோட பையன் யூஎஸ்ல இருக்கான், அவனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. டாடி என்ன டாடி இதெல்லாம் ஒரு மேட்டர்னு என்கிட்ட சொல்றீங்க? உங்களுக்கே தெரியல டாடி எவ்வளவு பேஷண்ட்ஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு? ஐயோ பிரியா, நான் இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணலமா, கொஞ்சம் கேளு. அந்த பையனுக்கு உன்னை பேசி முடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கமா, அதனாலதான். வாட்? ஆமா பிரியா, பையன் அப்ராட்ல சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல வசதியான குடும்பம். நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் நம்ம வசதிக்கும் இந்த பையன் உனக்கு ஆப்டா இருப்பான்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த பையனை உனக்கு பேசி முடிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கமா. டாடி என்ன பேசிட்டு இருக்கீங்க டாடி? நீங்க முடிவு பண்ணிட்டா போதுமா? நான் முடிவு பண்ண வேணாமா? போதுமா பிரியா, இவ்வளோ நாள் நான் பார்த்த எல்லா மாப்பிள்ளைக்கும் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட. ஆனா இந்த மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், நல்லா செட்டில் ஆயிருக்கான், நல்ல ஃபேமிலி, நம்ம வசதிக்கும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நம்ம ரேஞ்சுக்கு எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்கு. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். என்னது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்களா? என்ன டாடி விளையாடுறீங்களா? ஏன் டாடி உங்களுக்கு பிடிச்சா போதுமா? வாழ போற எனக்கு பிடிக்க வேண்டாமா? ஐயோ பிரியா, உனக்கு கண்டிப்பா அந்த பையனை பார்த்தோன்னே பிடிக்கும்டா, அந்த நம்பிக்கையில தான் நான் ஓகே சொன்னேன். டாடி என்ன விளையாடுறீங்களா? ஒரு பையனை பார்த்தோன்னே எப்படி பிடிக்கும்? பழகுனா தானே தெரியும். என்ன பிரியா, அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த பையன் நேற்று தான் அப்ராட்ல இருந்து வந்திருக்கான். ஸோ இன்னைக்கு அவனே உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தான். அதை இன்ஃபார்ம் பண்ணதான் உன்னை ஆக்சுவலா கூப்பிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லாமா, அவன் கூட நல்லா பழகு, கண்டிப்பா அந்த பையனை உனக்கு பிடிக்கும். என்ன டாடி இப்படி சொல்றீங்க? ஆமாமா, இப்ப நீ தானே சொன்ன பழகி பார்த்தா தான் பிடிக்கும்னு. அதனாலதான் சரி ஓகே நீ பழகி பாருன்னு சொல்றேன். கண்டிப்பா நான் அந்த பையனை உனக்கு பிடிக்குமா? ஐயோ டாடி. என்னமா பிரியா, நான் தான் சொல்றேன்ல, இந்த ஒரு டைம் டாடி பேச்ச நீ கேட்கலாம்ல. யாரையாச்சும் லவ் பண்றேன்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு சொல்ற. தென் நான் சொல்ற பையனை உனக்கு கட்டிக்கிறதுல என்னதான் வந்திருக்கு? நான் பழகி பாருன்னு தானே சொல்றேன். சரி டாடி, ஆனா ஒண்ணு, பழகி பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு நான் பிடிக்கலன்னு நேரா சொல்லிடுவேன். நீங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாண பேச்சை ஸ்டாப் பண்ணிடணும், ஓகேவா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பட் ஐ எம் ஷுர் உனக்கு கண்டிப்பா அந்த பையனை பிடிக்கும். என்னமோ பண்ணுங்க, எனக்கு பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க, நான் கிளம்புறேன். என்ன இந்த டாடி இப்படி சொல்றாரு? இவர் பாக்குற பையன் எல்லாமே வசதியா இருப்பானுங்க, ஆனா நல்ல கேரக்டர்ல சுத்தமா இருக்க மாட்டானுங்க. ஐயோ இப்ப என்னதான் பண்றது? எவன் வரப்போறான்னு வேற ஒன்னும் புரியல. எவனா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் டாடி பாக்குற மாப்பிள்ள நமக்கு சுத்தமா செட்டே ஆகாது. வரட்டும் பாத்துக்கலாம் அப்புறம். மேடம், அந்த 13 நம்பர் பேஷண்ட்க்கு இப்பதான் மேடம் டிப்ஸ் போட்டிருக்கேன். டிப்ஸ் முடிஞ்சோன்னா நீங்க செக் பண்ணிடலாம் மேடம். ஓகேக்கா, உங்களை நல்லா மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஏதாச்சும் இஷ்யூனா என்ன உடனே கூப்பிடுங்க, ஓகேவா? ஓகே மேடம். செல்வி அக்கா, 10 நம்பர் பேஷண்ட்டுக்கு பிளட் வேணும்னு சொல்லியிருந்தேன், பிளட் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு மேடம். இப்பதான் மேடம் ஒருத்தர் கொடுத்தாரு. தேங்க் காட், நல்ல வேலை பிளட் கிடைச்சிருச்சு. சரி அக்கா, நீங்க போய் ஒர்க் பாருங்க, நான் வரேன். ஓகே மேடம். என்ன மிஸ்டர், பார்த்து வரக்கூடாதா? இல்ல மேடம், ஏதோ நான் தெரியாம இடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கங்க. இட்ஸ் ஓகே. அட நீங்களா? ஹாய் மிஸ்டர் லவ், எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன மிஸ்டர் லவ், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நேத்தி தானே உங்க கார்ல நான் வந்து இடிச்சேன். என்ன கூட நீங்க போனா போட்டுன்னு சொல்லி மன்னிச்சு விட்டீங்களே. ஷில்பா, என்ன மறந்துட்டீங்களா? ஐயோ மறக்கலாம் இல்லைங்க. இல்ல நீங்க இங்க, அதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். ஹலோ மிஸ்டர் லவ், நான் இங்கே தான் ஒர்க் பண்றேன். ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஓ, இங்கதான் வேலை செய்றீங்களா? சரி. ஒன்னும் இல்லைங்க, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன், ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு. அதான் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரத்தம் வேணும்னு சொல்லி ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க, அதான் அவங்கள்ட்ட கேட்டு ரத்தம் கொடுத்துட்டு வந்தேங்க. அட சூப்பருங்க. என்னங்க சோஷியல் சர்வீஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ? இல்லைங்க, ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான். சரிங்க, இங்க நீங்க நர்ஸா வேலை பாக்குறீங்களா? என்னது நர்ஸா வேலை பாக்குறேனா? ஏங்க என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஏங்க என் யூனிஃபார்ம் பார்த்து கூடியாங்க தரல? ஏங்க இங்க நான் டாக்டரா ஒர்க் பண்றேங்க. ஐயோ மேடம், மன்னிச்சிடுங்க மேடம், நீங்க டாக்டரா? ஐயோ நான் வேறங்க, எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு நர்ஸுங்க தான் இருப்பாங்களா, அதனால தாங்க சொல்ல. மன்னிச்சிடுங்க மேடம். ஐயோ மிஸ்டர் லவ், விடுங்க, தெரியாம தானே சொன்னீங்க. அது என்ன டாக்டர்னு தெரிஞ்சோன்னே மரியாதை எல்லாம் பலமா இருக்கு, மேடம்னு கூப்பிடுறீங்க? ஏங்க பின்ன இல்லையாங்க, கடவுளுக்கு அப்புறம் மனுஷங்க உயிரை காப்பாத்துறது டாக்டர் தானங்க. அப்புறம் உங்களுக்கான மரியாதையே கொடுக்க வேண்டாமா? ஐயோ மிஸ்டர் லவ், இதுல என்ன இருக்கு? நாங்கெல்லாம் டாக்டருக்கு படிச்சதே மத்தவங்க உயிரை காப்பாற்றணும் தானே. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மேடம்னு கூப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க, ஓகே? ஐயோ இல்ல மேடம், அது ஐயோ என்ன மிஸ்டர் லவ், இப்பதானே சொன்னேன் மேடம்னு கூப்பிடாதீங்கன்னு, மறுபடியும் மேடம்னு சொல்றீங்க. ஒழுங்கா என் பேரை ஷில்பான்னு கூப்பிடுங்க. ஐயோ இல்ல மேடம், பரவாயில்ல, இருக்கட்டும். சரி விடுங்க, உங்களுக்கு எப்ப என்ன ஷில்பான்னு கூப்பிட தோணுதோ அப்பவே கூப்பிடுங்க. சரி மேடம். ஹே இடியட், அறிவில்ல? ஐயோ சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன் சார். இடியட், இப்படியா கண்ணு தெரியாம வந்து மோதுவ? அச்சோ, அங்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. அட ஆமா மிஸ்டர் லவ், வாங்க என்னன்னு போய் கேட்கலாம். சார் சாரி சார். இடியட், நானும் இடிச்சிட்டு பதிலுக்கு சாரின்னு சொல்லவா? ஹே ரோசி, என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு. ஐயோ ஷில்பா மேடம், இல்ல மேடம், இவர் மேல நான் தெரியாம இடிச்சிட்டேன், அதான் மேடம். வாட்? ஷில்பா ராம்குமார் அங்கிள் பொண்ணா இருக்குமோ?
ஹலோ மிஸ்டர், அவங்க தான் தெரியாமல் இடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்களே, பின்ன எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல்னு பார்க்காம இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நீங்க தான் ராம்குமார் அங்கிளோட பொண்ணா? ஹா, ஐம் டாக்டர் ஷில்பா. ஓ, அப்போ இவதான் ராம்குமார் அங்கிளோட பொண்ணா? சும்மா சொல்லக்கூடாது, ஆளு சும்மா நச்சுன்னு இருக்கா. என்னாச்சு இவருக்கு? ரோசி, நீங்கள் போய் டியூட்டியை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேடம். ஹலோ மிஸ்டர், ஹலோ ஹலோ உங்களை தான். ஹாய் ஷில்பா, ஐம் பிரவீன். ராம்குமார் அங்கிள் நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வரதை பத்தி சொன்னாரா? ஓ, இவன் தான் டேடி பார்த்துருக்க மாப்பிள்ளையோ? சரி சரி. ஹாய் பிரவீன். ஹாய் ஷில்பா. பை த வே இவரு? இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் அன்பு. ஓ, தெரிஞ்சவரா? சரி சரி. ஹலோ மிஸ்டர் அன்பு. வணக்கம் சார். ஓகே அன்பு, நானும் ஷில்பாவும் எங்க மேரேஜ் பத்தி கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஸோ நீங்க இன்னும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகல, அதுக்குள்ளே இவன் என்ன மேரேஜ் பர்சனல் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே சார், நான் கிளம்புறேன். சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே அன்பு, பார்க்கலாம். சரிங்க மேடம். சரிங்க சார், வரேன் சார். ஹாய் அன்பு. டாக்டர் மேடத்துக்கு ஏத்த சரியான ஜோடி இவர் தான். 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்கு. என்ன இவ அவனையே வச்ச கண்ணு வாங்காம பாக்குறா? ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னான். ஒன்றும் புரியலையே, போக போக புரிஞ்சுக்கலாம். ஷில்பா ஷில்பா. சொல்லுங்க பிரவீன். ஷில்பா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். ஓகே ஷில்பா, ஈவினிங் 2 பேரும் வெளில போறோம். ஸோ ரெடியா இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை, அது எனக்கு ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. கம்மான் ஷில்பா, இது உன்னோட ஹாஸ்பிட்டல். ஸோ ஒர்க்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் அங்கிட்ட எல்லாமே பேசிட்டு, ஸோ நீ ரெடியா இரு, நான் ஈவினிங் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். என்ன இவன் பாட்டுக்கு வந்தான், பேசினா அழகா இருக்கீங்கன்னு சொன்னான். ஈவினிங் ரெடியா இருங்க, கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். என்னன்னே புரிஞ்சுக்க முடியலையே. பரவாயில்ல, பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். சரி, பழகி பார்த்து மற்றதெல்லாம் யோசிக்கலாம். இப்போ பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க, முதல்ல போய் பேஷண்ட்ஸை போய் பார்ப்போம். அபிமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. சொல்லுங்கம்மா. இல்லைடா அபிமா, நானும் அப்பாவும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம்டா. கொஞ்ச நாளைக்கு நீ லக்ஷ்மி அத்தை வீட்டில் இருக்கிறியா சென்னையில்? அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா அபிமா, உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை. இன்னைக்கு நடந்த பிரச்சனை என்னன்னு உனக்கே தெரியும்லடா. அதனால தாண்டா கொஞ்ச நாளைக்கு மட்டும் லக்ஷ்மி அத்தை கூட தங்கிக்கோடா. ஐயோ அம்மா, அப்பா 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? போய் அந்த பொறுக்கிக்காக அபியை வந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்களா? போதும் அஞ்சலி, நிறுத்து. உன்னோட கோவம் ஆதங்கம் எல்லாமே புரியுது அஞ்சலி. ஆனால் உன்னை நீ மறந்துடாத, நம்ம பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்து தான் ஆகணும், சரியா? ஏன்னா இதில் நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை இருக்கு அஞ்சலி. அதனால தான் நானும் அப்பாவும் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கோம். ஆமாண்டா அஞ்சலிமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. துஷ்டனே கண்டா தூர விலகுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்களேடா. அப்போ நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வருதுன்னா நம்ம தானடா ஒதுங்கி போகணும். அதனால தான்டா. ஐயோ, என்னப்பா நீங்களே இப்படி சொல்றீங்க? சரி, உங்க விருப்பப்படி அபியை சென்னைக்கு அனுப்புறோன்னே வச்சுக்கோங்க. ஆனா அபி இது வரைக்கும் பெருசா யார் வீட்லயும் போய் தங்கினதே இல்லையாப்பா. அவ எப்படிப்பா அங்க தனியா இருப்பா? ஆமாம்மா, அதோட இதெல்லாம் சரியா வருமானு தெரியலம்மா. அபி, அஞ்சலி 2 பேரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவ்வளோ யோசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இதை யோசிக்க தெரியாதா? அபிமா, நீ மட்டும் தனியாக போய் சென்னையில் தங்க போகிறதில்லடா. அஞ்சலியும் உன் கூட வருவா. என்னது, நானும் சென்னைக்கு போகணுமா? அம்மா, என்னால முடியாது. ஏய், என்னடி பேசுற? இப்பதானடி நீயே சொன்ன அபி முன்ன பின்ன போய் எங்கேயுமே தங்குனதில்ல, அவ தனியா இருப்பான்னு. பின்ன என்னடி உனக்கு போறதுல என்ன வந்திருக்கு? என்ன இவங்க நம்மளே சென்னை போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, அங்க அர்ஜுன் குரங்கு இருக்குமே. சரி, அந்த டார்ச்சர் என்னோட முடிஞ்சிருன்னு பார்த்தா இது முடியாது போல இருக்கே. ஐயோ, எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுமே. என்ன பண்ணலாம்? என்னம்மா, எனக்கு காலேஜ் இருக்குல்ல, நான் காலேஜ் போகணும்ல. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? இப்போ உனக்கு செமஸ்டர் லீவ் தானே? எப்படி காலேஜ் ஓப்பன் பண்றதுக்கு 20லேருந்து 25 நாள் கிட்ட ஆகும்ல. அப்புறம் என்ன உனக்கு? ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி சொல்ற நீ? இதெல்லாம் எப்படிம்மா சரியா வரும்? ஆமாம்மா, இதெல்லாம் எப்படி சரியா வரும்? பேசாம நான் இங்கேயே இருந்துடுறேம்மா. ஐயோ அபிமா, என்னடா இப்படி சொல்லிட்டேன்? இங்க நிலைமை சரியில்லைன்னு உனக்கே தெரியும்லடா. கொஞ்ச நாளைக்கு மட்டும்டா. இங்க ஓரளவு நிலைமை எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அப்பாவே உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்டா. ப்ளீஸ்டா அபிமா, அப்பாவுக்காக இதை மட்டும் பண்ணுடா. ஐயோ அப்பா, என்னப்பா இப்படிலாம் சொல்றீங்க? சரிப்பா, நான் உங்களுக்காக போறேன். ஏன் அஞ்சலி, அப்புறம் என்னடி? அபியே ஊருக்கு வரதுக்கு சம்மதிச்சிட்டா. அப்புறம் உனக்கு என்ன? போயிட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு 2 பேர் பேக் பண்ணி வைங்க, போங்க. ஐயோ, சரிம்மா. ஏங்க, பாவங்க எங்க அண்ணனும் அண்ணியும் எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமாங்க? அந்த ரவுடி பையன் என்னங்க இப்படிலாம் நடந்துக்கிறான்? எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டான் பாத்தீங்களா?
ஆமா லட்சுமி, நானும் இந்த மாதிரி மோசமான அளவுக்கு ஒரு ஆளை பார்த்ததே இல்லை லட்சுமி. நல்ல வேளை அபியை நம்ம கையோட சென்னைக்கு கூட்டிட்டு போறோம். இல்லைன்னா அவ்வளவுதான், அபிக்கு அவனால எந்த நேரத்துலயும் எப்ப வேணாலும் பிரச்சனை வந்துடலாம். ஆமாங்க. ஏங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? சொல்லு லட்சுமி, என்ன? இல்லைங்க, பேசாம அண்ணன் கிட்டயும் அன்னிக்கிட்டையும் நம்ம அபிய பொண்ணு கேட்டுடலாமா? லட்சுமி என்ன லட்சுமி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? ஏற்கனவே அவன் பண்ண தகராறுல அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க லட்சுமி. அது மட்டும் இல்ல, அபியோட வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப குழப்பமான மனநிலையில இருக்காங்க. இந்த நிலைமையில போய் நம்ம எப்படி லட்சுமி போயிட்டு உங்க பொண்ணை எங்களுக்கு கொடுங்க நம்ம போய் கேட்க முடியும்? அது அவங்களோட இயலாமையை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. இல்லைங்க, எனக்கு எல்லாம் புரியுது. ஆனால் ஆதிக்கும் அபிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவனால அபிக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு நினச்சிதாங்க சொன்னேன். பாரு லட்சுமி, உன் யோசனை எல்லாம் சரிதான். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான நேரம் இது இல்ல லட்சுமி. கொஞ்சம் பொறுமையா இரு லட்சுமி. ஃபர்ஸ்ட் நம்ம நடக்க வேண்டியதை பார்ப்போம். அபி அங்கதானே வந்து இருக்க போறா. ஃபர்ஸ்ட் அபி மனசுல என்ன இருக்கு, ஆதி மனசுல என்ன இருக்கு, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும் லட்சுமி. அது மட்டும் இல்ல லட்சுமி, இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு இதை பத்தி பேசுறது எனக்கு சரியா படல லட்சுமி. சோ இந்த பேச்சை இதோட விட்டுரு, சரியா? சரிங்க. சரி லட்சுமி, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணு, நான் வரேன். இவரு சொல்றதும் சரிதான். ஏற்கனவே அண்ணனும் நீயும் ரொம்ப குழப்பமான மனநிலையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பயந்து போயே இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஆதி அபி கல்யாணத்தை பத்தி பேசினா அது சரியா வராது. பேசாம இவர் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம். அபி அங்கதானே இருக்க போறா. அவ மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆதி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, எல்லாம் நல்லா தான் நடக்கணும். ஆதிக்கு தான் அப்படின்னு இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம தாயே நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். ஐயோ என்ன இது, அம்மாவும் அப்பாவும் இப்படி சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்போ நம்மளும் சென்னைக்கு போகணுமா? ஐயோ கடவுளே. சரி, இன்னையோட அர்ஜுன் குரங்கு ஊருக்கு போயிடும். நாளையிலேருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஐயோ என்ன இப்போ என்ன பண்ணுறது? ஹாய் அஞ்சலி பேபி. இந்த வந்துட்டு இம்சை இவனை. என்ன நீ பட்டுக்கு பேபி கிபின்னு சொல்லிட்டு இருக்க? இங்கே பாரு, அப்படிலாம் எனக்கு கூப்பிட வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லுவோம் உனக்கு. இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்டா பல்ல உடச்சு கையில் கொடுத்துருவேன். சரி சரி, பொறுமையா பல்ல உடைச்சி அப்புறம் கையில கொடு. அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டனே, அது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். என்ன நியூஸ்? அது வந்து யாரோ ஒருத்தவங்க அபிடாலிங் கூட சென்னைக்கு வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுதான் உண்மையானு கேக்குறதுக்காக வந்தேன். என்ன உனக்கு யார் சொன்னா? அதெல்லாம் நான் வரல, சரியா? வரவும் மாட்டேன், புரிஞ்சதா? என்னது வரமாட்டியா? இல்லையே, நீ வரன்னு தானே எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஐயோ கடவுளே, இவனுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம ஊருக்கு போற நியூஸ்? இம்ச இவனை. ஐயோ என்ன நீ பாட்டுக்கு என்ன வளரிட்டு இருக்க? யார் சொன்ன உனக்கு நான் சென்னைக்கு வரேன்னு? இங்க பாரு, நான் சென்னைக்குலாம் எங்கேயும் வரல, புரிஞ்சுதா? நானே நீ எப்படா போவேன், உன் தொல்லை எப்படா ஒளியுன்னு காத்துட்டு இருக்கேன். இதுல சென்னைக்கு வரனாமா? சென்னைக்கு அதெல்லாம் நான் எங்கேயும் வரல. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சது? அதுவா, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. எங்கடா சென்னைக்கு வந்தா இவனை அடிக்கடி பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வருமே, நம்ம இவனை நம்மள மறந்து லவ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல தானே நீ சென்னைக்கு வரமாட்டேன்னு சொல்ற. என்னது, உன்னை லவ் பண்ணிடுறேன்னு பயந்துதான் நான் சென்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னா? இங்க பாரு, என்ன யார் சொன்னா? எனக்கு அதெல்லாம் எந்த பயமும் இல்ல. நீ கண்ணு முன்னாடி நின்னாலும் எனக்கு உன் மேல லவ் வராது, புரிஞ்சுதா? ஓ அப்படியா? அப்போ உனக்கு என்ன லவ் பண்ணிடுவோமோங்கிற பயம் இல்ல. அப்போ நீ சென்னைக்கு வர ரெடி, அப்படித்தானே? பயமா எனக்கா? நெவர். இப்போ என்ன, இங்க பாரு, நான் சென்னைக்கு வர ரெடி, ஓகேவா? 24 ஹவர்ஸும் நான் உன்னை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தாலும் உன் மேலே எனக்கு லவ் இந்த ஜென்மத்தில் இல்லை, எப்பயுமே வராது, ஓகே? நான் சென்னைக்கு வரேன். என்ன மாரி எதுவும் நடக்காது. என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, போதுமா? அதையும் பாப்போம் அஞ்சலி பேபி. என்ன சும்மா பேபி பேபின்னு சொல்லிட்டு இருக்க? உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு ஒண்ணு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ அஞ்சலி பேபி. உன்னை எப்படி ஓடுறான்? அடியே என் சண்டைக்காரி, சீக்கிரமாவே உன் லவ் நீ என்கிட்ட சொல்லுவடி, அதுக்காக நான் வெயிட் பண்றேன். எது எப்படியோ சென்னைக்கு அபிடாலிங் கூட என் அஞ்சலி பேபி வராளே, ஜாலி. வாட்? அபியும் அஞ்சலியும் சென்னைக்கு வராங்களா? என்னது, ஒன்றுமே புரியலை. பேசாமல் ஆதிக்கிட்டே கேட்ட வேண்டியதான். தேங்க் காட், நல்ல வேலை ஆதி மட்டும் தான் ரூமில் இருக்கான். சரி ஓகே, இப்போவே ஆதிக்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுடலாம். ஆதி. எஸ், கம் இன். ஹாய் ஆதி. சொல்லு சோனியா, என்ன விஷயம்? இல்லை ஆதி, அது எத்தனை மணிக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோன்னு கேட்க வந்தா ஆதி. ஓ, அதான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னனே சோனியா, நைட்டு தான் கிளம்புவோம். சொன்னாதி, நான் தான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஆதி, யார் யார் ஊருக்கு போகிறோம்? என்ன சோனியா திடீர்னு கேட்குறேன்? இல்லை அது வெளியில் அபியும் அஞ்சலியும் சென்னைக்கு வர மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதான் அது கேட்கலான்னு வந்தேன். ஆமா சோனியா, அபி அஞ்சலி வராங்க. வாட்? அபியும் அஞ்சலி வராங்களா? ஆனால் எதுக்கு ஆதி, ஏன் வராங்க?
நீ எதுக்கு சோனியா இப்போ இவ்வளோ ஷாக் ஆகுற? ஆஹா அதெல்லாம் இல்லை ஆதி, சும்மா தான் ஆதி. ஏன் வராங்க, எதுக்காக வராங்கன்னு தெரிஞ்சுக்கதான் ஆதி. லுக் சோனியா, இது எங்க குடும்ப விஷயம். அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத. ஓகே, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். யூ கேன் கோ நவ். இல்லை ஆதி, அது சோனியா, உனக்கு இங்கிலீஷ் தெரியும் தானே? உன்னை போன்னு சொன்னேன். சரி ஆதி. என்ன இது ஆதி இப்படி சொல்லிட்டான்? ஓ ஷிட், இந்த அபிசேனியனோட தொல்லை இன்னையோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஆதியை எப்படி நம்ம கைக்குள்ளே போடலான்னு சொல்லி யோசிக்கலான்னு பார்த்தா இந்த அபியும் சென்னைக்கு வரான்னு சொல்லிட்டு இவன் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறான். அதை ஏன் எதுக்குன்னு கேட்டால் என் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு என்கிட்டே சொல்கிறான். உன்னை விட மாட்டாதி. ஐயோ, இதுங்க ரெண்டு இங்கே பண்ணுற அக்கப்போர் பத்தாதுன்னு இப்போ சென்னையில் வேற பண்ணணுமா? நான் விடவே மாட்டேன். என்ன பண்ணலாம்? யோசி சோனியா, யோசி. என்ன பண்ணலாம்? எப்படியாச்சும் இந்த அபிசனியை சென்னைக்கு வரதை தடுக்கணும். என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரே வழி. அவன் பேர் என்னன்னு சொன்னாங்க? மருது. அவன்கிட்ட போயிட்டு அபி சென்னைக்கு போகிற விஷயத்த சொன்னான். அவனே ஆட்டோமேட்டிக்காக அபி சென்னைக்கு போய்விடாமல் செய்ய போகிறான். அப்புறம் இதுக்கு நான் பயப்படணும்? பேசாமல் அவன்கிட்ட போயிட்டு அபி சென்னைக்கு போகிறாங்கிற உண்மையை நம்ம சொல்லிட வேண்டியதுதான். ஆதி, அபி சென்னைக்கு வரான்னு கொஞ்சம் குஷியாக இருக்கியோ? இரு. ஆனால் அவள் சென்னைக்கு வரமாட்டான். இந்த சோனியா வரவும் விட மாட்டான். ஓ ஷிட், நம்ம பாட்டுக்கு அவன்கிட்ட சொல்லலான்னு கிளம்பிட்டோம். ஆனால் அவன் வீடு இந்த ஊரில் எங்கே இருக்குன்னே தெரியலையே. யார்கிட்ட கேட்குறது? ஒன்றும் புரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? என்ன இந்த சூனிய பொம்மை ரொம்ப தீவிரமா எதையும் யோசிக்கிற மாதிரி தெரியுது. இவன் யோசிச்சானாவே அது வில்லங்கமா தானே இருக்கும். என்ன யோசிக்கிறான்னு புரியலையே. ஹாய் சோனியா பேபி. உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டா என்ன சோனியா பேபின்னு கூப்பிடாதுன்னு, புரிஞ்சதா? அட என்ன சோனியா பேபி, நான் கூட தான் உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். உனக்கு என்ன பண்ணா பிடிக்காதோ, இரிட்டேட் ஆகுமோ அதை தான் நான் பண்ணுவேன்னு. அப்புறம் என்ன சோனியா பேபி? இங்க பாரு, ரொம்ப பேசுற நீ. நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. அப்புறம் சோனியா பேபி, வர்றப்ப சவால்லாம் பெருசா விட்டீங்க. ஆதியை என் வலையில விழிய வச்சிருவேன், ஆதி எனக்கு தான், அப்படி இப்படின்னு எல்லாம் என்ன புஸ்வான மாதிரி புஷ்ன்னு போயிட்டு போல. ஷட் அப். ஓகே, இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இப்பவும் சொல்றேன், ஆதி எனக்கு மட்டும்தான். அவனை நான் அடைஞ்சே தீருவேன், புரிஞ்சதா? செம காமெடி. இதெல்லாம் எவனாச்சும் புயல் காத்துல பொறி சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் சொல்லு, நம்புவான். ஐயோ சோனியா பேபி, என்ன சோனியா பேபி, ஒன்றும் தெரியாது பச்சை குழந்தை மாதிரியே இருக்கிற. ஆதி அவன் கண்ட்ரோல்லே முதல்ல இல்லை, அப்புறம் எப்படி அவன் உன் கண்ட்ரோலுக்கு வருவான்? ஐயோ பாவம் சோனியா பேபி நீ. சரி, இப்படித்தான் ஆதி கிடைக்கலன்னு தனியாக நின்று புலம்ப வேண்டியது இருக்கும். அதுக்கு பேசாம நீ இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணு. நான் கிளம்புறேன், பாய். என்ன இந்த வீணா போன கிருஷ்ணா இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் சொல்லிட்டு போனா உடனே எல்லாம் நடந்துருமா? ஆதியை எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் எனக்கு மட்டும்தான். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போறேன். இப்பவே போய் அந்த மருதுகிட்ட அபி இன்னைக்கு ஊருக்கு போறா அப்படின்னு இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லி அவனை நல்லா ஏற்றி விட்டு, இன்னைக்கு அபியை சென்னைக்கு போவிடாம நான் தடுக்கலை. என் பேர் சோனியா இல்லை. அபி, இந்த ஜென்மத்தில் அந்த மருது தாண்டி உனக்கு புருஷன். ஆதி பக்கத்தில் நீ நெருங்க கூட முடியாது, நான் நெருங்கவும் விட மாட்டேன். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆதி எனக்கு மட்டும் தாண்டி.